அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரபு மொழி சொற்களுக்கான அர்த்தத்தை நம்ம அறிந்து வருகிறோம். அது அறிந்து கொள்வதற்கு திருக்குர்ஆனுடைய வசனங்களையே அடிப்படையாக வைத்து அதில் வர்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் என்ன, அர்த்தத்தையும் பார்க்குறோம். அது வினைச்சொல்லாக நம்ம படித்த பாடம் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அது எதிலிருந்து வந்தது என்கிறதையும் என்ன செய்கிறோம், சேர்த்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இதுவரை 42 வசனங்களை பார்த்துட்டோம். இப்போ 43வது வசனத்தை பார்க்கணும். 43வது வசனத்தை பார்த்தீங்கன்னா வா அகீமு சலாத்தை, இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள். வா அகீமு சலாத்தை, இதை 42 பார்த்துட்டோமா. இப்போ 43 பார்க்கணும். சலாத்துங்கிற வார்த்தைக்கு தொழுகைன்னு அர்த்தம், சரியா? சலாத்துனா தொழுகை, அது ஒரு பெயர் சொல்லு, அதை விட்டுருவோம். அகீமுங்கிறது என்ன? அது நம்ம வினை சொல் பாடம் படிச்சிடுறதுனால அது வினை சொல் சம்மந்தப்பட்ட விஷயம். அது அகீமு என்று என்னன்னு கேட்டால், கவமன் இருக்கும்ல, கவம, காஃபு வாவு மீமு, அதை காம என்று மாற்றுவோம். அந்த கவம என்பதை அஃஅல என்று மாற்றினீங்கன்னு வைங்க, எப்படி வரும்? அக்குவம, இந்த மாதிரி வரும். அக்குவமன்னு வரும். கவம என்பதை அஃஅல என்று மாற்றினால் எப்படி வரும்? அக்குவம என்று வரும். இந்த அக்குவம என்ன செய்யணும்? வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, முன்னாடி சுக்கூன் இருக்குது. அப்போ வாவுடைய ஃபத்தக காஃபு கொடுத்துவிட்டு ஃபத்தக கொடுத்ததால் அந்த வாவை அலிஃபா மாற்றிடுவோமா, அகாமண்டு ஆயிரும். அக்குவம அகாம. சரி, வருங்காலம் எப்படி வரும்? அக்குவமவுக்கு யுக்குவிமோண்டு வரும். யுக்குவிமுவை சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? வாவுக்கு ஹரக்கத்து இருக்கிறது, இல்லத்து இல்லாத எழுத்தாகிய காஃபுக்கு சுக்குன் இருக்கிறது. அப்போ அந்த வாவுடைய கசரத்துக்கு காஃபு கொடுக்கணும். கசரை கொடுத்ததுனால வாவை ஏயா மாற்றணும், யுகீமு என்று வந்துவிடும். சரி, அது போயிட்டு போகுது. நம்ம ஏவல் ஏவல் தான் பிரச்சனை. இப்போ இந்த யுகீமு என்பதில் ஏவல் எடுக்கணும். ஏவல் எடுக்கிறதா இருந்தால் முன்னிலை ஏவல். துக்குவிமு முன்னிலை ஏவல் எப்படி இருக்கு? மாத்திரைக்கு முன்னாடி அசல்படி எடுத்தீங்கன்னா மாற்றிட்டா துக்குவிமு. மாத்திரைக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு கேட்டால் துக்குவிமு. இந்த துக்குவிமு என்பதில் தேயை எடுத்துருவோம். ஏவல் வினைக்கு தேயை எடுக்கணும்ல, முன்னிலைக்கு தேயை எடுத்துட்டோம்னா ஒரு அலிஃபை சேர்க்கணும். அளவுக்கு என்ன அலிஃபை சேர்க்கணும்? ஃபத்தக வச்ச அலிஃபை சேர்க்கணும். அப்போ அக்குவியும் இப்படி வந்துடும். துக்குவியும் என்பதற்கு அமுர் எப்படி வரும்? அக்குவியும். அக்குவியம்னு வந்த பிறகு பார்க்குறோம், அதில் ஒரு சட்டம் வருது. வாவுக்கு கசர் இருக்கிறது, ஹரக்கத்து, முன்னாடி சுக்குன் இருக்கிறது. அப்போ இந்த வாவுடைய ஹரக்கத்தை தூக்கி முன்னாடி கொடுக்கணும். கொடுத்து இந்த வாவை ஏயா மாற்றிடணுமா, அகீம் இப்படி வந்துடும். எப்படி வந்துடும்? அகீம் என்று வந்துடும். இப்போ இன்னொரு சட்டம் வருது. என்ன சட்டம்? 2 சுக்குணும். அகீம்னு சொல்லும் பொழுது இங்கே ஒரு சுக்குணும், இங்கே ஒரு சுக்குணும். அப்போ ஏயை தூக்கிடுவோம். அகிம். அகாமண்டா நிலைநாட்டினான், அகிம் நிலைநாட்டு. அகாமண்டா நிலைநாட்டினான், சென்ற கால வினை. அதனுடைய முன்னிலை ஏவல் என்ன? அகிம். சரி, அதனுடைய இருமை என்ன? அகீமா. அகிம் அகீமா. அந்த ஏ திருப்பி வந்துடும். என்கிட்ட இங்கே 2 சுக்குன்னு வரலையில். அகீமா, நீங்கள் 2 பேரும் நிலைநாட்டுங்கள். அகீமு, நீங்கள் எல்லாரும் நிலைநாட்டுங்கள். காமண்டா நின்றான், அக்காமண்டா இன்னொன்று நிப்பாட்டினான், நிலைநாட்டினான் அர்த்தம். அப்போ அகாம என்ற சொல்லில் இருந்து தான் அகீமு என்பது வந்திருக்கிறது. இது ஏவல் வினை, முன்னிலை ஏவல் வினை. இப்போ பாருங்க, அகீமு சலாத்தை. அகீமுண்டா நிலைநாட்டுங்கள். அது சொல்லி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால், இதை அலிஃபுக்கு பத்த விளைக்குன்னு இது அஃபாலன்னு சொல்லி. அப்போ அக்குவாமா என்பது தான் என்ன வாங்கியிருக்குது? அக்குவாமாவை துக்குவி மூண்டு ஆக்கி அந்த துக்குவி மூளை தேயை தூக்கிட்டு அலிஃபை போட்டு அகீமு, அகீமு சலாத்துனுமா. அப்புறம் வாத்து ஜக்காத்தை. அடுத்த சொல்லு என்னது? வாத்துன்னா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது வினை சொல்லு. ஜக்காத்துன்னா ஜக்காத்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம். ஆத்துண்டா என்ன என்று கேட்டால், இந்த ஆண்டு நீட்டி வருது இல்லையா, அதெல்லாம் 2 அலிஃபு உள்ளது. தூண்டு வரும். அத்து 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 அத்தைய. உதாரணமாக அத்தான் இருக்குது, அத்தைய. அலிஃபு தேய. இந்த அத்தைய என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வந்தான்.
இந்த அத்தைய என்பதை அஃபாலா மாற்றினீங்கன்னா எப்படி வரும்? அத்தையன் இருக்குதா, அத்தையன்னு வரும். எப்படி வரும்? அத்தைய. இந்த அத்தையன்னு 2 ஹம்ஸு சொல்ல முடியாததுனால ஆத்தையன்னு சொல்லுவாங்க. ஆத்தைய, அத்தைய தான் வரும். 2 ஹம்ஸா வந்து என்ன செய்யணும்? ஆத்தைய. அது அத்தைய தான், அது அந்த அசல் சொல்ல கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன செய்வாங்கன்னா ஆத்தையன் மாற்றிடுவாங்க. இந்த ஆத்தையன் மாற்றிடுறாங்க. ஆத்தையண்டு மாற்றி அப்புறம் ஏ அலிஃபா மாற்றிடணும். தையண்டு வருதுல்ல, ஏக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு, ஏ அலிஃபா மாறிடும். ஆத்தா. அத்தான்னு சொன்னால் வந்தான், ஆத்தான்னா வர வைத்தான், கொடுத்தான், கொடுப்பதற்கு வரும். அத்தான்னு சொன்னால் வந்தான், அத்தான்னு சொன்னால் வர வச்சான் அல்லது கொடுத்தான்ங்கிற அர்த்தமும் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. இந்த இடத்துல கொடுத்தான்ங்கிற அர்த்தம் தான். அப்போ ஆத்தான்னா கொடுத்தான். அசல் என்ன? அத்தா. வருங்காலம் என்ன? யுத்தி. அத்தாவுக்கு வரும் யுத்தியுண்டு வரும். யுத்தியும் சொல்லக்கூடாது, ஏகே தீயுண்டு வந்தால் சுக்குன் பண்ணிடணும்ல. யுத்தி. சரி, அதில் வந்து முன்னிலை ஏவல் செஞ்சால் என்ன செய்யணும்? தூத்தியுண்டு மாற்றணும். தூத்தியுண்டு மாற்றிட்டு அதில் தேயை தூக்கணும். தேயை தூக்கிட்டு என்ன செய்யணும்? ஒரு அலிஃபை கொண்டே வைக்கணும். அத்தி. அத்தீண்டு வரும். அந்த ஏயை நீக்கிட்டு அத்தி. அத்தினா கொடு. அத்தைய என்பதனுடைய முன்னிலை ஏவல் வந்து அத்தி, நீ கொடு. இந்த அத்தி 2 வந்தவங்க என்ன செய்வாங்கன்னா ஆத்தின்னு சொல்லுவாங்க. அத்தின்னு சொல்ல கஷ்டமாக இருக்குதுல்ல, ஆத்தி. அதை சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்தி, ஆத்தியா, ஆத்து. ஆத்தின்னா நீ கொடு, ஆத்தியாண்டா நீங்கள் 2 பேரும் கொடுங்கள். ஆத்தியுண்டு வரும், அது ஆத்து, நீங்கள் கொடுங்கள். இந்த ஆத்து என்பதும் அக்கீமு மாதிரி என்னது? அது ஒரு ஏவல் வினை. அத்தாண்டா கொடுத்தான், அதிலிருந்து அமர் வந்து அத்தி ஒருமை, அத்தியா இருமை, அத்து. அத்து என்பது கஷ்டமாக இருக்கனால ஆத்து. ஆத்தி, ஆத்தியா, ஆத்துங்கிறது இதுவும் அஃஅல வசன். ஃபஅலவுலேருந்து அஃஅல 4 எழுத்தாக மாத்திரம்ல. அகீமு என்பதும் ஆத்து என்பதும் ஒரே மாதிரியான வடிவமைப்பை சேர்ந்தது. ஆத்துன்னா சரி. ஜக்காத்துன்னா ஜக்காத்து உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து வர்க்காவு. வர்க்காவுங்கிறது என்னது? வாவை எடுத்துருங்க, இன்னும்னு அர்த்தம். அப்போ ஈர்க்கவு. இந்த ஈ தான், அந்த வாவை எடுத்துட்டோம்னா கசரை வச்சு வாசிக்கணும். ஒரு வார்த்தையை சேர்த்துட்டோம்னா அந்த அலிஃபை விட்டுறணும். எழுத்தில் இருக்கு, அதை கணக்கில் உச்சரிப்பில் கொண்டு வரக்கூடாது. வர்க்காவு. அப்போ வாவை எடுத்துகிட்டு வாசி எப்படி சொல்லணும்? வ இருக்கவு. இருக்கவுங்கிறது என்ன? நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இருக்கவு. இருக்கவுன்னா என்ன? ஃபத்தஹ எஃப்தஹு. அதே மாதிரி ரக்கா எர்கவு. எருக்காவில் இருந்து தருக்கவுண்டாக்கி அதில் முன்னிலை ஏவல் வந்து இருக்கா, நீ ருக்கு செய். இருக்கா, நீங்கள் ருக்கு செய்யுங்கள். இருக்கவு, நீங்கள் எல்லோரும் ருக்கு செய்யுங்கள். தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். வர்க்கவு, நீங்கள் ருக்கு செய்யுங்கள். இந்த வர்க்கவுங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், வாவு வந்து அத்துஃபுடைய இன்னும்ங்கிற அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல்லு, எழுத்து, ஹர்ஃபு. இருக்கவு என்பது என்னதுன்னு கேட்டுட்டால், ரக்கா என்பதனுடைய முன்னிலை ஏவல் வினையில் ஆண்பால் பன்மை. இருக்கா, இருக்கா, இருக்கவுன்னு வருது. அப்போ அர்த்தம் ருக்கு செய்யுங்கள். அதுக்கப்புறம் வந்து மர் ராக்கிஈன். இந்த ராக்கிஈன் என்று வந்தால் நீங்கள் என்ன விளைக்கிறன்னு? ராக்கி ஊன்னு தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ராக்கி ஊன் என்பதில் வேற்றுமையின் காரணமாக என்ன செய்யும்? அது வந்து ரஃபு செய்யும் பொழுது ராக்கி ஊனன்னு இருக்கும். நசபு ஜர்ரு செய்யும் பொழுது ராக்கி ஈன என்று வந்துடும். அப்போ மார் ராக்கி ஈன். இந்த மாங்கிற வார்த்தைக்கும் தெரிஞ்சுக்கிறங்க வந்ததுனால. மான்னு சொன்னால் அதனோடு இதனோடு உன்னோடு என்னோடு அதுக்கு உள்ள வார்த்தை மா என்பது. அதாவது இன்னல்லாக மானா, அல்லாஹ் வந்து எங்களோடு இருக்கிறான். இன்னல்லாக மா சாபிரீன், அல்லாஹ் வந்து பொறுமையாளர்களோடு இருக்கிறான். இந்த ஓடு உடன்கிறோம்ல, இந்த உடன் என்கிற ஒரு அர்த்தம் தரக்கூடிய சொல்லு தான் மா என்ற சொல்லு. அப்போ மா ஜெய்தின், ஜெய்தோடு, மை என்னோடு, மாஹு அவனோடு, மாஹா அவளோடு அப்படின்னு சொல்லி இந்த மா என்பதை வந்து
ஒரு அடுத்த ஒரு சொல்லோடு சேர்த்தோம்னு சொன்னால் சேர்த்தான் சொல்லுவாங்க, வெறும் மாவுன்னு வராது. ஓடுன்னு மட்டும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த மா என்பது வந்து இன்னொன்றோடு இலாபத்து செஞ்சு தான் சொல்லுவார்கள். அந்த இலாபத்து செய்யும்போது என்னவா உண்டு கேட்டால், ஓடு, உடன், அவனோடு, என்னோடு, உன்னோடு, இந்த மாதிரி என்ன செய்யும், அதுக்கு வந்து மாஹு மாஹு மாஹுமா மாஹும் மாஹா மாஹுமா மாஹுன்ன மாக்க உன்னோடு மாக்குமா இப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். இப்படி லமீராகவும் இருக்கலாம், அல்லது மால்லாஹி அல்லாவோடு, அல்லது மால் முஸ்லிமீன் முஸ்லிம்களோடு, மால் காஃபிரின் காஃபிர்களோடு, இப்படின்னு அந்த ஓடுங்கிற ஒரு அர்த்தத்துக்கு எது வரும்? மா என்பது வரும். மான்னா தனி அர்த்தத்துக்கு கிடையாது. அது ஓடு, உடன், அவனுடன், என்னுடன், உன்னுடன், அவனோடு, என்னோடு, உன்னோடு, அந்த ஓடு. ஓடுனா மேலே போடுற ஓடு இல்லை, அந்த ஓடு இல்லை, உடன்கிற கருத்தை தரக்கூடிய ஓடு. இந்த மாய் என்பதை வந்து அடுத்து ஒரு சொல்லு சேர்க்குறோம்ல, அந்த சொல்லை எடுத்து இலாபத்து செஞ்சு தான் சொல்லுவாங்க. இலாபத்தினுடைய வேற்றுமை என்ன? ரெண்டாவது ஜர்ரு வந்துடும். மா அல்லாஹி, அல்லாஹுன்னு இருக்கு. மா அல்லாஹின்னா அல்லாவோடு. அப்போ மா ஜெய்துன் என்று இருக்கும். மா ஜெய்தின், மா வந்துட்டா ஜெய்தின் ஜர்ரு வந்துடும். அப்போ இந்த மா என்பதை வந்து ராக்கியூன் என்று இருந்துச்சுல, ராக்கியூனுங்கிறது என்னது? இஸ்முல் ஃபாயில். ரக்கா, அதில் இஸ்முல் ஃபாயில் ராக்கி உன், ராக்கி ஆனி, ராக்கி ஊனன்னு இருக்கும். இந்த மா வந்த உடனே சேர்த்து இலாபத் செய்யணும்ல, ராக்கி ஈன மார் ராக்கியின், ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து நீங்கள் ருக்கு செய்யுங்கள். வர்க்கவு ருக்கு செய்யுங்க. தப்சீர்லாம் இப்போ நடத்தலை, மொழி மட்டும்தான், வழங்குதா? அது என் ருக்கு செய்கிறோன்னு வந்து மற்ற சைதாவை சொல்லலாம் கேட்கக்கூடாது, பிறகு தப்சீரில் வச்சுக்கலாம். வர்க்கவு நீங்கள் ருக்கு செய்யுங்கள், இதுக்கு அர்த்தம். மான்னா ஓடு, உடன். ராக்கியன்னா ருக்கு செய்பவர்கள் உடன். அப்போ ரக்கான்னா ருக்கு செய்தான், குனிந்தான். குனிந்தான்னா அந்த முட்டுக்காலை வச்சு குனிகிறது, அதுக்கு பேர் ருக்குங்கிறது. அதுக்கப்புறம் வந்து 43 முடிஞ்சிருச்சு. இப்போ 44. 44 வந்து அத்தமுருன என்று இருக்கிறது. இந்த அ தனி, தமுருன தனி. அ என்பது என்னது? கொஸ்டின் வினை சொல்லில் வந்து இந்த அலிஃபை சேர்த்திங்கன்னா என்னவாயிரும்? பேர் சொல்லையும் சேர்ப்பாங்க. சேர்த்தா அதுக்கு என்னவாகும்? கேள்வி குறிப்பிடுவோம்ல, அந்த அர்த்தம். உதாரணமாக எல்திரிபு அடிப்பான். எல்திரிபு அடிப்பானா? எல்திரிபு ஜெய்துன், ஜெய்து அடிப்பான். எல்திரிபு ஜெய்துன், எல்திரிபு ஜெய்துன்னு போட்டால் என்னவாயிரும்? ஜெய்து அடிப்பானா? தல்திரிபு நீ அடிப்பாய். தல்திரிபு நீ அடிப்பாயா, அடிக்கிறாயா? ரெண்டுக்கு வரும்ல, வருங்காலத்துக்கு வரும், நிகழ்காலத்துக்கு வரும். அப்போ இந்த ஆவை தனியாக கழிச்சிருங்க. ஆவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமுருன. தமுருனங்கிற உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுதானே? இது அமரவுலேருந்து வந்தது. அமர என்றால் உத்தரவு போட்டான். அமுருங்கிறோம்ல, ஏவல் வினை, அது இதிலேருந்து வந்தது தானே. அமுருன்னா ஆர்டர் பண்ணுறது. அமர என்றால் ஏவினான், கட்டளையிட்டான், உத்தரவிட்டான், அந்த அர்த்தத்துக்கு வர்றது அமரங்கிறது. அப்போ அமரவுலேருந்து வருங்காலம் எமுரு. எமுருலேருந்து வந்தால் இது என்ன? எமுருவில் எமுரு எமுரானி எமுருன தமுரு தமுராணி எமுர்ன தமுரு தமுராணி தமுருன. ஆண்பால் முன்னிலை பன்மை. நிகழ்கால அர்த்தம் இதில், வருங்கால அர்த்தம் வராது. நிகழ்கால தமுருன நீங்கள் ஏவுகிறீர்களா? தமுருன நீங்கள் ஏவுகிறீர்கள். தமுருன நீங்கள் ஏவுகிறீர்களா? இது அந்த அர்த்தம் அதுக்கு. அந்நாச, நாசுண்டா என்னது? மனிதர்கள். குல் அவுது ரப்பின் நாசுங்கிறீங்கல்ல, மனிதர்களுடைய ரப்பு. இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய இலாஹு கடவுள், அந்த அர்த்தத்துக்கு தான் நாசுங்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க. நாசுன்னா மனிதன், ஆணு பெண்ணு சகலரையும் சேர்த்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை. அப்போ தாமுருன நீங்கள் ஏவுகிறீர்களா? அதில் நீங்கள்ங்கிறது ஃபாயில் உள்ள அடங்கி போச்சு. யாருக்கு ஏவுகிறீர்களா? நாச, மக்களுக்கு. அது மஃபூலாக இருக்கனால அதுக்கு நசப்பு வந்துடும். அது தாமுருன நாச, மக்களை ஏவுகிறீர்களா? அப்போ நமக்கு என்ன அர்த்தம் இதில் தெரிஞ்சுக்கிட்டோம்? அமரவுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம், நாசுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம், வந்துச்சுல அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி தெரிஞ்சு இருக்கிறோம். இது அடுத்ததாக பில் பிர்ரி.
அந்த பீங்கிறத வந்து என்ன அர்த்தம்னா கொண்டு, அதை கொண்டு, இதை கொண்டு, அதன் மூலம், இதன் மூலம் அப்படின்னு சொல்வதற்கு அந்த பீயை போடுவாங்க. பி வந்துட்டுலாம் என்ன அர்த்தம்? அவுது பில்லாஹி, அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். பிஸ்மில்லாஹி, அல்லாவின் பெயரை கொண்டு, அல்லாவின் பெயரால். இந்த பி வருதுல, பி இஸ்மில்லாஹின்னு. அது மாதிரி என்ன செய்வாங்கன்னா பி வந்து அதனால், அதை கொண்டு, அதன் மூலம் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு பேயை சேர்த்து கத்தப்து நான் எழுதினேன். பில் கலமி, கலமை பேனாவை கொண்டு எழுதினேன், பேனாவினால் எழுதினேன், பேனாவின் மூலம் எழுதினேன், எல்லாம் ஒன்று தான். இந்த மாதிரி அர்த்தத்துக்கு என்ன போடுவாங்க? பி என்கிற வார்த்தையை போடுவாங்க. அப்போ இந்த பி என்பது வந்து அடுத்த வார்த்தையில் சேரும் பொழுது அதுக்கு வந்து ஜர்ரு செஞ்சிடும். இது நகுவில் பின்னாடி சொல்லி தந்துடுவோம். பில் பிர்ரி, பிர்ருன், பிர்ருன் என்றால் நன்மை. பிர்ரு என்றால் என்னது? நன்மை. அல் பிர்ருன்றாலும் அதே தான். பில் பிர்ரின்னா நன்மையை கொண்டு. தஅமுரூன, ஏவுகிறீர்களா, அன்னாசுன்னா மக்கள், பில் பிர்ரின்னா நன்மையை கொண்டு, நன்மையை கொண்டுன்னு வர. தமிழில் அப்படி வழக்கம் இல்லாதனால நன்மையை ஏவுகிறீர்களா, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் தன் சவுனன்னு வருது. இந்த வாவை தனியாக எடுத்துருங்க. தன் சவுனங்கிறது என்ன என்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தேயை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நூனு சீன் தான் இருக்கிறது. இந்த வாவு நூன்னு ஜம்முடையது, சரியா? அதை விட்டுருங்க. தே வந்து வருங்காலத்துக்குரியது. அப்போ நம்மள்ட்ட இருக்கிறது ரெண்டு சொல்லுது, ரெண்டு எழுத்து தான் இருக்குது. ரெண்டு எழுத்தில் வினை சொல் இருக்க மாட்டா, இருக்காது. அப்போ இதை வச்சு விளங்கிக்கணும். இது லாம் வந்து நீக்கப்பட்டிருக்கு, கடைசியில் ஒரு ஏ இருந்திருக்கு, ஏ வாவாக இருந்திருக்குன்னு விளங்கிக்கிறோம்ல. அந்த மாதிரி தன்சவுன என்பது நசிய. நசிய என்றால் மறந்தான். நசியண்டா மறந்தான், நிசியாண்டா மறதி. அப்போ நசியங்கிற வார்த்தை எழுதி மறந்தான்னு அர்த்தம் எழுதிக்கிறங்க. இந்த நசியவிலேருந்து இது எப்படி வந்துச்சு? நசியை வந்து மாற்ற மாட்டோம். நசிய என்று இருந்தால் அந்த சிய என்று இருக்கிறதில் மாற்றம் வராது. நசிய அதனுடைய வருங்காலம் என்ன? என் சயு. நசிய என் சயு. என் சயுன்னு சொல்லலாமா? சயுன்னு வருத, என் சயு. என்சை எப்படி ஆயிரும்? என் சாண்டு ஆயிரும். என்சை எப்படி வந்துடுறேன்? என் சைன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. எப்படி வந்துடுறேன்? என் சா. அது அலிஃபாக மாற்றிடணும். சையுண்டு வருதுல்ல, என் சையுண்டு வரும். ஏக்கு வந்து ஹரக்கத்து, முன்னாடி ஃபத்தகு. அப்போ அந்த ஏ அலிஃபாக மாற்றினோம்னா என்சா. என்சாவை சொல்லி பாருங்கள். என்சா, என்சா யானி, என்சா தன்சாண்டு வந்துடும். தன் செய்யுங்கிறது தன்சாண்டு ஆயிரும். அப்போ என் சையு என்பது எப்படி மாறிடும்? என் சாண்டு மாறிடும். என் சாண்டு மாறின பிறகு எருளான்னு வந்துருச்சுல்ல, அந்த மாதிரி தான். எருளா, எருளயானின்னு படிச்சிங்கல்ல, அந்த மாதிரி என்சா, என் சையு, என்சா, என் சயானி. அதிலையும் மாற்ற வேண்டும், இருமையில் மாற்ற மாட்டார்கள். என் சயானி. அப்புறம் என் சையூன, என் சையூனன்னு வரும். என் சையூனன்னு வந்தால் என்னவாயிரும்? என் சையூனன்னு வந்தால் வந்து என்னவாயிரும்? தன் சையூனன்னு வந்துச்சுன்னு சொன்னால் இல்லத்திற்கு ஹரக்கத்திற்கு முன்னாடி வந்து ஃபத்தக இருக்கிறதுனால என்னவாயிரும்? அலிஃபாக அதை மாற்றிடுவாங்க. அலிஃபா என்ன செய்வாங்க? மாற்றிடுவாங்க. மாற்றின அப்போ தன் செய்யுன்னு இருக்குல்ல, தன் செய்யணும். இந்த ஏக்கு ஹரக்கத்து, முன்னாடி உள்ள சீனுக்கு ஃபத்தகு, அந்த ஏ என்னவாயிரும்? அலிஃபா மாறிடும். தன் சாவுனன்னு வரும். எப்படி வந்துடுறேன்? தன் சாவுன. சாவுனாவில் ரெண்டு சுக்குணும். அப்போ இந்த அலிஃபை எடுத்துடணும். எடுத்தால் தன் சவுன. அப்போ என்சா, என் சயானி, என் சவுன. தன்சா, தன் சயானி, என் சைன. தன்சா, தன் சயானி, தன் சவுன. நசியண்டா மறந்தான், என் சாண்டா மறப்பான். தன்சா என்றால் நீ மறப்பாய், அவள் மறப்பாள், பல அர்த்தம் இருக்கிறது. இது தன் சவுனன்னு வந்தனால இது ஆண்பாளுக்கு உள்ளது. அப்போ தன்சாண்டா நீ மறப்பாய், மறக்கிறாய். அப்புறம் தன்சயானி நீங்கள் ரெண்டு பேரும் மறக்கிறீர்கள். தன் சவுன நீங்கள் எல்லோரும் மறக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் மறக்கிறீர்கள் அர்த்தம் செய்யக்கூடாது. இது வாவு வந்திருக்கிறதுனால இதை வந்து அங்கே கொண்டே வைக்கணும். அர்த்தம் மேலும்னு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கொஸ்டின் நீங்கள் சேர்ந்துக்கணும். அது இலக்கணம் நடத்தும்போது பார்த்துக்குறோம், சரியா? அப்போ ஏவுகிறீர்களா, ஒரு தன் சவுன, மறந்து விட்டீர்களா, மறக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். அப்போ தன் சவுனண்டா நீங்கள் மறக்கிறீர்கள், அவ்வளோ மட்டும் தெரிஞ்சால் போதும்.
அந்த அத்துஃபு இந்த கிராமர் தெரிஞ்ச பிறகு என்ன செய்வோம், அப்பப்போ ஆடு பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம சர்ஃபு தானே படிச்சிருக்கிறோம். தன்சவுனோட நீங்கள் மறக்கிறீர்கள். அதுக்கப்புறம் அன்ஃபுசக்கும். அன்ஃபுஸில் என்ன இருக்குது, 2 சொல் இருக்குது. அன்ஃபுஸ் ஒன்று இருக்குது, கும் ஒன்று இருக்குது. அன்ஃபுசு என்று சொன்னால் நஃப்ஸு என்பதற்கு பன்மை. நஃப்ஸுக்கு ரிஜிலுன்னா கால், அர்ஜுலுன் கால்கள், அஃஉலுன் என்றும் பன்மை வரும். சில சொற்களுக்கு அஃஉலுன் என்று ஒரு பன்மை வரும். அன்ஃபுசுன், நஃப்சுன், அன்ஃபுசுன். நஃப்சுன்னா ஆத்மா, ஒரு ஆன்மா. அன்ஃபுசுன்னா பல நஃப்ஸுகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அன்ஃபுசக்கும் உங்களுடைய ஆன்மாவை, உங்கள் ஆன்மாக்களை மறந்து விட்டீர்களா, அது உங்களை மறந்து விட்டுன்னு அர்த்தம். ஆன்மாட்டா நம்ம தானே. அன்ஃபுசுன்னா என்னதான், நஃப்ஸு என்ற வார்த்தைக்கு நஃப்ஸுன்னா ஆன்மா என்று அர்த்தம். ஆன்மாவுடைய பன்மை ஆன்மாக்கள், நஃப்ஸுடைய பன்மை அன்ஃபுசு. அப்போ அன்ஃபுசக்கும் உங்களுடைய நஃப்ஸுகளை, உங்களுடைய ஆன்மாக்களை. அப்போ அன்புசுண்டா உங்கள்னு நஃப்ஸுகள்ன்ற அர்த்தம், கும்முண்டா உங்கள்னு அர்த்தம். சரியா? இப்போ நஃப்ஸு போட்டு அர்த்தம் செஞ்சு அந்த பன்மை அன்புசுன்னு குறித்து வச்சுக்கிறணும். அன்தும் வேண்டாம், மேலும்ன்ற அர்த்தம் அது விட்ருங்க. அன்துங்கிறது என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு தான். என்ன சொல்லு, லமீர் ஹுவஹுமாஹும் ஹியஹுமாஹுன்ன அந்த அந்துமா அந்தும். அந்தண்டா நீ, அந்துமா நீங்கள் 2 பேர், அந்தும்டா நீங்கள் பலர்னு அர்த்தம். அந்துங்கிறது நீங்கள், ஆண்களை பற்றி, ஆண்களை நோக்கி சொல்வது நீங்கள். அப்புறம் தத்லூன, அடுத்த வார்த்தை என்னது, தத்லூன. அப்போ தத்லூனங்கிறது என்ன சொல்லுது என்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தே வருங்காலத்தை அதை கழிச்சிருங்க. எஃபாலு தஃபாலுன்னு வர்றோம்ல, அதை கழிச்சிட்டோம்னா இந்த தே அசலில் தே ஒன்று லாம ஒன்று இருக்குது. ஆனால் அந்த வாவுனு எஃபாலூனா தஃபாலூனான்னு வரும்ல, அப்படி உள்ள பன்மைக்கு உள்ள சொல்லு. அப்போ என்ன இருக்குது, தேயும் லாமு தலங்கிறது தான் இருக்குது, 2 எழுத்துல வராதுல்ல. அப்போ என்ன இருக்கணும், கடைசியில் ஒரு வாவை இருந்திருக்கணும். இது வாவு உள்ள சொல்லு. தலவை, தலவன்னா ஓதினான். தலவன்னா என்னது, ஓதுறது, படிக்கிறது. அப்போ தலவை தலான்னு சொல்லுவோம். தலவைங்கிறது என்ன சொல்லுவோம், தலவை என்று வந்தால் தலா என்று சொல்லுவோம். தலவுடைய வருங்காலம் என்ன, எத்துலுவு. எத்துலுவு, எத்துலுவுன்னு சொல்லலாமா? தலவுடைய வருங்காலம் எப்படி வரும்னு கேட்டால், தலவன் இருக்குது, அதை அப்படி சொல்லக்கூடாது, தலான்னு இப்படி சொல்லிடணும். அது போயிடுச்சு. வருங்காலம் என்ன, எத்துலுவு என்று வரும். வருங்காலம் எப்படி வரும், எத்துலுவு. எத்துலுவுன்னு வந்துச்சுன்னா என்ன செய்யணும், லுவு என்று வந்துச்சின்னு சொன்னால் நம்ம வாவுக்கு என்ன செய்யணும், சுக்குன் ஆக்கிடணும். எத்துலுவு, லுவுன்னு வந்தால் என்ன செய்யணும், லுவு மூ பூ எல்லாமே லூ மூ பூன்னு மாற்றணும்னு சொல்லி உங்களுக்கு சார்ட்டு போட்டு நினைஞ்சிருக்கிறோம், பாடம் அனுப்பியிருக்கிறோம். அப்போ எத்துலுவு என்று தலாண்டா ஓதினான். எத்துலுவு என்றால் ஓதுவான். எத்துலுவு சொல்லக்கூடாது, எத்துலுவு என்று ஆக்கிடணும். அந்த லூன்னு இருக்குல்ல, அதை இப்படி ஆக்கிடணும், எத்துலு. இது ஒருமை. அப்போ எத்துலுன்னு எப்படி வந்துச்சு, எத்துலு, எத்துலு வாணி, எத்துலுலேருந்து எத்துலு வாணி. அப்புறம் எத்துலு ஊன, எத்துலு ஊனன்னு வருதில்ல, லூன்னு வருதில்ல, அப்படி வந்துச்சின்னு சொன்னால் அதுவும் லூ ஆயிரும். அப்போ என்னவாயிரும்னு கேட்டால் இந்த மாதிரி வந்துடும். அதாவது 2 வாவு வந்துடும். தத்துலு ஊனன்னு சொன்னீங்கன்னா தத்துலு ஊனன்னு வாவு 2 வாவு வரும். ஒரு வாவு 2 வாவுக்கு சுக்குன்னு வந்துடும். அப்போ அந்த ஒரு வாவை காலி பண்ணிடணும், தத்துலு ஊனன்னு ஆயிரும். விளங்குதா? அதாவது எத்துலு ஊனன்னு இருக்கும். எத்துலு ஊனை அப்படி கற்பனையில் கொண்டு வாங்க. எத்துலு ஊன, ஊனண்டா வாவு வாவு 2 வாவு. அப்போ எத்துலு ஊனான்னு சொல்லும்போது லுவு என்று வருதில்ல, லுவு என்று வருவனுடைய சட்டம் என்ன, எங்கே எல்லாம் லுவு என்று வருகிற, லுவு முவு புவு அந்த மாதிரி ஸ்டைலில் வருகிறதோ அதெல்லாம் லூ என்று மாறிக்கணும். லுவு சொல்ல முடியாதுங்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால வாவுக்கு என்ன செய்வாங்க, சுக்குனாக போட்டுருவாங்க, லூ என்று மாறிக்கணும். அப்போ லூன்னு மாறிச்சுன்னா எத்துலு, அது ஒரு வாவு. ஏற்கனவே ஜம்முடைய வாவு இருக்கு, அப்போ ஊண்டு 2 வாவு வருது. அப்போ என்ன செய்வாங்க, ஒரு வாவு போக்கிடுவாங்க. எத்துலூன, எத்துலு, எத்துலு வாணி, எத்துலூன, தத்துலு, தத்துலு வாணி, எத்துலூன.
மறுபடி தத்துலு, தத்துலுவானி, தத்துலு ஊன, தத்துலுன. அப்போ தலாண்டா ஓதினான், தத்துலூன நீங்கள் ஓதுகிறீர்கள், நீங்கள் வாசிக்கிறீர்கள், நீங்கள் படிக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ தத்துலூனங்கிறது என்ன விளங்கிக்கிறேன்னு, இது வருங்காலம். வருங்காலத்தில் 3வது எழுத்துக்கு இல்லத்து உள்ள சொல்லு. இது 3வது எழுத்துக்கு இல்லத்து உள்ள சொல்லில் இருந்து, அதாவது தலவ என்பதில் இருந்து திலாவத்துலாம் இதில் வந்து தான். தலவ இந்த மஸ்தர் என்னது, சஜிதா திலாவத்துங்கிறீங்கல்ல, திலாவத்துனா ஓதுறது. இந்த தலவை என்பதிலிருந்து வந்த சொல்லு தான் என்னது, திலாவத்துங்கிற சொல்லலாம் வருது. அப்போ எத்துலூன, தத்துலூன நீங்கள் ஓதுகிறீர்கள், இதுக்கு அர்த்தம். அல் கிதாப், கிதாப்னா புக்கு, சரியா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அஃபலா தாக்கிலூன், இந்த அஃபலாவை தனியாக வச்சுக்கிறங்க, வினை சொல்லுக்கு மட்டும் வாங்க. தாக்கிலூன, தாக்கிலூன உங்களுக்கு தெரிஞ்சது தானே, தெரியும். அக்களை கிலு, அக்கலன்னா அக்கள் புத்திங்கிறோம்ல, அக்கலன்னா விளங்கினான். கிலு என்றால் அக்களை அலிஃபு காஃபு போட்டால் திங்கிறது அக்கள், அந்த அக்களை இல்லை, இது ஐன் காஃபு, சரியா. அக்கலன்னு போட்டோம்னா விளங்கினான், அதனுடைய வருங்காலம் கிலு விளங்குவான். கிலு கிலானி கிலூன, தகிலு தாக்கிலானி கில்ன, தாக்கிலு தாக்கிலானி தாக்கிலூன நீங்கள் விளங்குவீர்கள். அப்புறம் அதில் இப்போ லாவை கொண்டாந்து போவீங்க, அஃபலா இந்த லாவை பிரிங்க, லா தாக்கிலூன, அஃபலா தாக்கிலூன் இருக்குல்ல, தாக்கிலூனை கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இப்போ அந்த லாவை கொண்டாந்து சேர்க்குறோம், லா தாக்கிலூன் நீங்கள் விளங்க மாட்டீர்கள். அஃபலா தாக்கிலூன் நீங்கள் விளங்க மாட்டீர்களா, இந்த ஃபாவும் வாவெல்லாம் சும்மா சேர்ப்பாங்க கேள்விக்குறி வரும்போது, அதுக்கு ஃபாவுக்கு அர்த்தம் கிடையாது. அஃபலா தாக்கிலூன் என்றால் நீங்கள் விளங்க மாட்டீர்களா. அப்போ அக்கலங்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். அக்கலன்னா ஐனு காஃபு லாமு போட்ட சொல்லு. அதுக்கப்புறம் வந்து வஸ்தஈனு, வஸ்தஈனுன்னு வருது, இந்த வாவை எடுத்துருங்க, அது வா வந்துருச்சா, வாவு இல்லாமல் சொல்லுங்கள். சொன்னால் இஸ்தஈனு, வாவு வந்து நம்ம இன்னுங்கிறதுக்காக வந்த ஒரு சொல்லு, நம்ம அசலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், வாவை எடுத்துவிட்டு பார்க்கணும். இஸ்தஈனு, இஸ்தஈனுங்கிற சொல்லு என்னவா இருக்கும் உங்களுக்கே தெரியும். இஸ்தாண்டு வந்திருக்கு, இஸ்தாண்டால இஸ்தாஃபான்னு விளங்கிருச்சா. இஸ்தாண்டு வந்தாலே என்ன தான் அது, இது இஸ்தஃபாவில் உள்ளது. எதனுடைய இஸ்தஃபால என்று கேட்டால் அவனன்னு இருக்கு, அவனை, அவனை ஐனு வாவு நூணும், இதை இஸ்தஃபால வாக்குங்க, இஸ்தவன, அவனை என்பதை ஐனு வாவு நூணு அவனண்டு ஆனண்டு சொல்லணும், அது தனி. அவனை என்பதை வந்து இஸ்தவன என்று ஆக்கிடுறீங்க. இஸ்தவனண்டு வந்தால் என்ன செய்யும், இந்த பாருங்கள், இஸ்தவனண்டு வந்துருச்சா, இஸ்தவன இது எப்படி சொல்லணும், இஸ்தவனண்டா இந்த வாவுல ஹரக்கத்திற்கு முன்னாடி உள்ள ஐனுக்கு சுக்குன் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இந்த ஃபத்தகத்துக்கு அங்கே கொடுக்கணும், கொடுத்து அலிஃபாவை மாற்றிடணும் வாவை, ஃபத்தக கொடுத்ததுனால. அப்போ இஸ்தவன என்பது எப்படி வரும், இஸ்தஆன, இஸ்தவன என்பது எப்படி ஆயிரும், இஸ்தஆனன்னு வந்துடும். இது இல்லத்து பாடம் நடத்திட்டதுனால இப்போ அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு, சரியா. அதுக்கப்புறம் வந்து இஸ்தாவனுக்கு வருங்காலம் அசல் படியே சொல்லுங்கள், எஸ்தாவினு, எஸ்தாவினு. அப்போ எஸ்தாவினுங்கிறது என்னமாவது, இது வாவுக்கு ஹரக்கத்திற்கு முன்னாடி சுக்குன் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், வாவுடைய இந்த கசரை தூக்கி ஐனில் கொண்டே வைக்கணும். கசரை வச்சதுனால வாவை ஏயா மாற்றிடணும். அப்போ எஸ்தாவினு என்பது எப்படி ஆகிரும், எஸ்தஈனு, எஸ்தவினு என்பது எஸ்தஈனு என்று மாறிக்கணும், சரியா. எஸ்தஈனு மாறிடுமா, இந்த மாதிரி மாறிடும். எஸ்தஈனு ஈயாக்க நஸ்தீன்லாம் சொல்கிறீங்களா, அதில் உள்ளதான். எஸ்தஈனு, எஸ்தஈனானி எஸ்தஈனூன, தஸ்தஈனு தஸ்தஈனானி எஸ்தஇன்ன, தஸ்தஈனு தஸ்தஈனானி தஸ்தஈனூன, தஸ்தஈனீன தஸ்தஈனானி தஸ்தஇன்ன, அஸ்தஈனு நஸ்தஈனு, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், நாங்கள் உதவி தேடுகிறோம்ங்கிறோம்ல, அதுக்கு உள்ளது நம்ம பேசலை. இப்போ இஸ்தஈனுக்கு தான் பேசுகிறோம். அந்த எஸ்தஈனு காட்டியாச்சா, சரி. இந்த எஸ்தஈனுலேருந்து நம்ம முன்னிலை ஏவல் இஸ்தானட உதவி தேடினான், நீ உதவி தேடு என்று கட்டளையாக போட வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்யணும், தஸ்தஈனுலேருந்து தான் எடுக்கணும் முன்னிலையிலேருந்து.
தஸ்தையினுல வந்து தே எடுத்துடணும். எடுத்துகிட்டு பார்த்தா சீனுக்கு சுக்குன் இருக்குது. அப்போ ஒரு அலிஃபை சேர்க்கணும். அலிஃபுக்கு என்ன சேர்க்கணும்? கசர் வச்ச அலிஃபு தான் சேர்க்கணும். இந்த 3 எழுத்துக்கு மேலே உள்ள எந்த சொல்லாக இருந்தாலும் சரி அஃபோலவை தவிர எல்லாத்தினுடைய ஏவல் வினையிலையும் அலிஃபு கசர் வச்சு தான் வரும். தஸ்தஈனு என்பதில் இஸ்தஈன் என்று வரும். கடைசிக்கு சுக்குன் செய்யணும்ல. அமர் வந்தால் என்ன செய்யணும்? கடைசிக்கு சுக்குன் செய்யணும். அப்போ இஸ்தஈன் தஸ்தஈனு என்பது எப்படி வந்துடும்? இஸ்தஈன் என்று வந்துடும். இப்போ 2 சுக்குன் வருதா? 2 சுக்குன் வரதுனால என்ன செய்யணும்னா ஏன் நீக்கணும். இஸ்தஈன் இஸ்தஈன் என்று வந்த பிறகு இஸ்தஈன் இஸ்தஈனா இஸ்தஈனு ஒஸ்தஈனு வருதுல. இந்த ஒஸ்தஈனுங்கிறது வந்து என்னது? இது வந்து முன்னிலை ஏவல் விஷயம். இது கூடுதல் விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? நாளைக்கு பார்ப்போம்.